நான் வந்து பிஎஸ்சி முடிச்சிருக்கேன் 3 டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். என்ன சொல்றீங்க? 3 டிகிரியா? ஆமாம். பா என்னடா? பிஏ டிப்ளமோ பிஎட். உண்மையிலேயே சொல்றீங்க? உண்மையாலுமே 3 டிகிரி கம்ப்ளீட் 3 பண்ணிருக்கீங்க. டிகிரி கம்ப்ளீட் 3 டிகிரியோட முடிச்சிட்டீங்களா? அடுத்து வேற எதுவும்? படிக்க வைக்கிறதுக்கு முடியல. இன்னும் படிக்கணும்னு ஆசை. அது வீட்டில் வந்து போதுன்ட்டாங்க. இன்னும் படிக்கணும்னு ஆசையா? எம்ஏ பண்ணணும்னு ஆசை. எம்ஏ பண்ணணும்னு ஆசையா? சத்தீஸ்கர்ல இருந்து அது போய் கோல்டு மெடல் கிடைச்சது. இப்போ கோல்டு மெடல் வாங்குனீங்களா? இப்போ அந்த டெக்குண்ட போனப்ப ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். அதனால சில்வர் கிடைச்சது. ஓ செகண்ட் பிரைஸ். எனக்கு போய் சில்வர் தட்டி தூக்கி இருக்கீங்க. அதுவே ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் கோல்டு வாங்கிட்டு செகண்ட் டைம் சில்வர் வாங்குறது ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த பரவாயில்ல விடுங்க, இன்டர்நேஷனல் போய் தட்டி தூக்கிட்டு வந்துருங்க. கண்டிப்பா. உங்களுக்கு என்ன இது உங்களுக்கு ஆசை? நான் இது ஆகியே தீரணும் அப்படிங்கிற மாதிரி. கவர்மெண்ட் ஜாப் படிச்சு அவங்க தான் டேக்வாண்டோ தவிர படிக்கிறது தவிர எங்க மியூசிக் கேட்க ரொம்ப பிடிக்கும். சரி சும்மா ஒரு 2 லைன் ட்ரை பண்ணுங்களேன். ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் அம்மா அப்பா என்ன சொன்னாங்க உங்ககிட்ட நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம்? அதாவது எங்க அப்பாவும் வெளியே வர முடியல, நானும் இப்போ இருக்கேன்னு சொல்லி வீட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. வாழ்க்கையை நகர்த்துறதுக்கான எதெல்லாம் சிரமமா இருக்கு? அதாவது நம்ம ஒரு பக்கம் போவோம் பஸ்ல இது நம்ம பார்த்து ஒருத்தர் வந்து ஒதுங்கி போவாங்க தெரியுமா, அந்த இது ரொம்ப வலியா இருக்கும். அப்பெல்லாம் என்ன தோணும் உங்களுக்கு? சரி இவங்க ஏன் நம்ம இப்போ நம்ம நல்ல மனுஷங்க தான், நம்ம மிருகமெல்லாம் கிடையாது, ஏன் இப்படி பண்ணாங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். பெட்டர் டுடே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் பார்த்தசாரதி. இப்போ பஹ்ரைன் நாட்டில் நடந்துட்டு இருக்கக்கூடிய, அதாவது நவம்பர் 23ஆம் தேதி தொடங்கி எதிர்வரக்கூடிய 30ஆம் தேதி வரை நடைபெறக்கூடிய உலக பாரா டேக்வாண்டோ சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி தமிழகத்திலிருந்து 16 வீரர் வீராங்கனைகள் பங்கெடுத்திருக்காங்க. பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய 16 வீரர் வீராங்கனைகளுடைய ஒட்டுமொத்த பயண செலவையும் தமிழ்நாடு அரசே ஏற்றிருக்கு. இதனால எந்த ஒரு கவலையும் இல்லாமல் வீரர் வீராங்கனைகள் ரொம்ப ஹாப்பியாக தங்களுடைய பயணத்தை தொடங்கியிருக்காங்க. இப்போது பஹ்ரைன் நாட்டில் அவங்களுக்கான போட்டிகள் தொடங்கி நடைபெற்றுட்டு இருக்கு. ஸோ இவங்க எல்லாருமே விமான நிலையத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக சந்தித்தோம். அவங்களுடைய பேட்டியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நீங்கள் எப்படி? ரொம்ப நல்லா இருக்கேன். எந்த ஊர் நீங்கள்? நாங்கள் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் கிராமம் எங்கள் ஊர். நாங்கள் வந்து ரொம்ப இருக்கோம். எங்கள் ஊர் பேர் சின்ன வீர சங்கிலி. சின்ன வீர சங்கிலி. சின்ன வீர சங்கிலி. சங்கிலி. சின்ன வீர சங்கிலி. ஓ சூப்பர் சூப்பர். அது நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? இப்போ டேக்வாண்டோவில் எவ்வளோ வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து பிஎஸ்சி முடிச்சிருக்கேன் 3 டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். என்ன சொல்கிறீங்க? 3 டிகிரியா? ஆமாம். பா என்னடா? பிஏ டிப்ளமோ பிஎட். அடடே உண்மையிலேயே சொல்கிறீங்க? உண்மையாலுமே 3 டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. 3 டிகிரி கம்ப்ளீட். சூப்பருங்க. டேக்வாண்டோவில் நான் 3 வருஷமாக இருக்கேன். 3 வருஷமாக டேக்வாண்டோ பண்ணிட்டு இருக்கீங்க. 3 டிகிரியோட முடிச்சிட்டிங்களா? அடுத்து வேற எதுவும்? அதுக்குமே வீட்டில் படிக்க வைக்கிறதுக்கு முடியல. இன்னும் படிக்கணும்னு ஆசை. அது வீட்டில் வந்து போதுன்ட்டாங்க. இன்னும் படிக்கணும்னு ஆசையா? எம்ஏ பண்ணணும்னு ஆசை. எம்ஏ பண்ணணும்னு ஆசையா? பிஎட் முடிச்சிருக்கீங்க. முடிச்சிருக்கோம். எப்படி எப்படி இவ்வளவு தூரம் படிச்சீங்க? நாங்கள் வந்து படிக்க நான் படிச்சுக்குவேன். எக்ஸாமுக்கெல்லாம் ஸ்கைப் வச்சு எழுதிக்குவோம். ஓ சூப்பர் சூப்பர். படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? ரொம்ப பிடிக்கும். என்ன ரேங்க் எடுப்பீங்க? ஃபர்ஸ்ட் ரேங்க் தான். என்ன சொல்றீங்க? ஆமாம். இப்போ கேட்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு சிரமங்களையும் மீறி நம்ம எப்படி படிக்கணும், எப்படியா படிச்சே ஆகணும், ஜெயிச்சே ஆகணுங்கிற அந்த வெறி எப்படி இருந்தது? எங்கள் வீட்டு சுச்சுவேஷன் அந்த மாதிரி. அப்பாவும் என்ன மாதிரி தான் எந்த வேலையும் செய்ய முடியும். அக்கா ஒன்று தம்பி ஒன்று. அக்காவும் பாதியே நின்றாங்க, படிக்கவே இல்லை. தம்பியும் 9th நின்றாங்க. வீட்டு சுச்சுவேஷன் தான். அதனால எல்லாரும் உங்கள் வீட்டில் யாருமே படிக்கல அப்படின்னு சுற்றி இருக்கவங்க பேச ஆரம்பித்தாங்க.
ஆனால் எல்லாத்துக்கும் சேர்த்து நான் படித்த ஒரு பெரிய 3 கம்ப்ளீட் பண்ணேன். இப்போ அக்காவுக்கும் தம்பிக்கும் சேர்த்து நீங்கள் படிச்சிட்டீங்க. எப்படி இருந்தது அந்த ஃபீல்? எங்கள் வீட்டில் யாருமே படிக்கலன்னு சொன்னீங்க, இப்போ பாருங்க நான் 3 டிகிரி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது? நல்லா எங்கள் வீட்டிலேயே பற்றி பேசுன எல்லாத்துக்கும் நான் ஒரு பதில் கொடுக்கணும்னு நினச்சேன். இது வேற லெவல் பதிலடியாவே இருக்கு. எப்படி இருந்தது படிச்சு முடிச்சு டிகிரி வாங்கினதுக்கு அப்புறம்? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எங்களை பற்றி பேசின எல்லாத்துக்குமே அவங்க இனிமேல் பேசுறதுக்கு நான் பதில் கொடுத்த மாதிரி ஒரு திருப்தி இருந்துச்சு. ஐயோ அப்பா, மாஸ் காட்டியிருக்கீங்க உங்க ஊர்லயே. கண்டிப்பா சிங்க பெண்ணா எழுந்து வந்திருக்கீங்க. கண்டிப்பா. அம்மாலாம் என்ன சொன்னாங்க? அம்மா அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அது என்ன இப்போ டேக்வாண்டோவில் ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் இருந்துச்சு, அது போய் கோல்டு மெடல் செஞ்சேன். இப்போ கோல்டு மெடல் வாங்குனீங்களா? இப்போ அந்த டேக்வாண்டோ போனப்போ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன், அதனால சில்வர் கிடச்சிது. ஓ, செகண்ட் ப்ரைஸ். இப்போ அதனால நாங்கள் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்புக்கு இது எவ்வளோ பெரிய விஷயம். நீங்கள் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக்கால நான் சில்வர் வாங்கியிருக்கேன்னு சொல்கிறீங்க. ஆனால் இவ்வளோ தூரம் நீங்கள் சிரமம் எடுத்து நீங்கள் கற்றுக்கிட்டு அசால்ட்டாக போய் சில்வர் தட்டி தூக்கியிருக்கீங்க. எனக்கு அதுவே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு கோல்டு வாங்கிட்டு செகண்ட் டைம் சில்வர் வாங்குறது ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த பரவாயில்ல விடுங்க, இன்டர்நேஷனல் போய் தட்டி தூக்கிட்டு வந்துருங்க. கண்டிப்பாக அதான் என்னுடைய அதான் உங்களோட ஏம். இப்போ வேற என்ன உங்களுக்கு வெறி? உங்களுக்கு என்ன இது உங்களுக்கு ஆசை? நான் இதை ஆகியே தீரணும் அப்படிங்கிற மாதிரி. அங்கே வந்து கவர்மெண்ட் ஜாப் படிக்கணும்னாங்க. அதனால எப்பயாச்சும் 2-3 டைம் டெத்து குரூப் எழுதி 1 மார்க் 2 மார்க்கில் போயிடுச்சு. இந்த மூலமா கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் படிச்சு அவனுங்க தான் என்ன எய்ம். அதான் உங்களோட லட்சியமே, கவர்மெண்ட் ஜாப்பை தட்டி தூக்குறோம். கண்டிப்பாக கண்டிப்பா நீங்க வந்து உங்ககிட்ட நான் வந்து பேசும்போது எனக்கு அவ்வளவு ப்ரௌடா இருக்கு. இப்படி ஒரு நபர்கிட்ட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உங்களை ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டேன் ஆரம்பத்துல. ஓகே, நீங்க போயிட்டு டேக்வாண்டோல வந்து பரிசு வாங்கிட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பத்தி தெரிஞ்சுக்கும் போது நீங்க உங்களை பத்தி நீங்க சொல்லும் போது எனக்கு அப்படியே பாருங்களேன் புல் அரிக்குது. இப்படிலாம் நம்ம கூட இருக்கிறாங்க நம்மள சார்ந்து இருக்கிறவங்க அப்படின்ட்டு ரொம்ப பெரிய உத்வேகம் கொடுக்குது உங்களுடைய பேச்சு. எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் டேக்வாண்டோ தவிர, படிக்கிறது தவிர? எங்க மியூசிக் கேட்க ரொம்ப பிடிக்கும். அப்படியா? என்ன பாட்டு அதிகமா கேட்பீங்க? ஒவ்வொரு புகழ்மே பாட்டு ரொம்ப பிடிக்கும். பாட தெரியுமா? கேட்க முடியும். சரி, சும்மா ஒரு 2 லைன் ட்ரை பண்ணுங்களேன். ஒவ்வொரு புகழுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போக்கலமே எங்களாலும் எல்லாமே முடியும். உண்மையிலே சொல்றேங்க, நான் ரொம்ப ஆச்சரியத்துல உட்காந்துட்டு இருக்கேன். இவ்வளோ ஒரு ஒரு சிறந்த பெண்மணி நம்ம இன்னைக்கு சந்திச்சிருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப அழகா பாட்டு பாடுறீங்க. பிஏ, டிப்ளமோ, பிஎஸ்சி, பிஎட் வர எங்க அம்மாய்க்கு வந்தீங்க படிச்சுக்க மூளை வளர்ச்சி இல்லாமல் இருப்பாங்க இல்லையா, அந்த குழந்தைங்களுக்காக நானுமே பிஎட் இந்த ஸ்பெஷல் பிஎட். பட் அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? நீங்கள் சொல்கிறீங்க எங்களுக்கு குறைபாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் எனக்கு துளி கூட அந்த மாதிரி ஒரு எண்ணம் இல்லை. ஏன்னா நீங்கள் தான் முழுமையாக நிறைவு பெற்றிருக்கீங்க அப்படிங்கிறதான் என்னால் சொல்ல முடிஞ்ச ஒரே ஒரு விஷயம். அம்மா அப்பா என்ன சொன்னாங்க உங்ககிட்ட நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம்? அம்மா அப்பா 2 பேருமே ரொம்ப பெருமைப்பட்டாங்க. அதாவது எங்கள் அப்பாவும் வெளியே வர முடியல, நானும் இப்போ இருக்கேன்னு சொல்லி வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அம்மா கூலி வேலைக்கு தான் போவாங்க. அதனால் நானே என்ன முன்னாடி கொண்டு வரணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்களே தனியால போராடி. கண்டிப்பாக எப்படி இருக்கு? ஏன்னா இப்போ கிராமம் அப்படிங்கும்போது வந்து வழக்கமாக சாதாரணமாக இருக்கக்கூடிய பெண்களே வந்து படிக்கிறதுக்கு அனுப்ப மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க, ஸ்கூலுக்கு போக விட மாட்டாங்க, காலேஜ்லாம் ஓகே 12th வரை போதும் அப்படின்ட்டுருவாங்க. நீங்கள் இவ்வளோ தூரம் முட்டி மோதி எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும். அது எல்லாத்துக்குமே தடைகள் வந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு 8th முடிச்சோன்னே ஃபுல்லாக அலோவ் பண்ணல. காலேஜில் போயிட்டா 10th + போயிடுச்சேன். ஸ்கூலில் வந்து அப்போ இருக்க சுச்சுவேஷனில் இப்போ வந்து எல்லா ஸ்கூல்லையுமே ஃபெசிலிட்டிஸ் ஓகே. அப்போ வந்து அப்படி இல்லை. 10th + காலேஜில் போய் வீட்டுக்கு ரொம்ப கெஞ்சி போராடி இதெல்லாம் போராடி 10th +
ஓ, சாப்பிடாம இருந்தெல்லாம் நீங்க 10th போயிருக்கீங்க. அப்போ சேர்ந்து 10th முடிஞ்சு +2 மிஸ்ஸு போயிருந்தாங்க. இல்லை இங்கே பத்தாது எல்லாரும் சொல்கிறாங்க. நான் ஒரு டிகிரி பேசுக்கன்னு விட்டு மறுபடியும் சண்டை போட்டு ஒவ்வொரு டிகிரிக்கு நான் சண்டை போட்டு உள்ள போய். ஆனால் எங்கள் அப்பா வந்து போதும்போது அம்மா வந்து பயங்கர சப்போர்ட், தம்பி சப்போர்ட். இப்போ வந்து தம்பி ஒய்ஃபு எங்கே போனாலும் இங்கே போயிட்டு வாங்கக்கா முன்னாள் முடின்னு நல்ல சப்போர்ட். தம்பி ஒய்ஃபு. ஓ, தம்பியோட ஒய்ஃப். அவங்க என்ன படிச்சிருக்காங்க? அவங்க லிட்டரேச்சர் முடிச்சிருக்காங்க. காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்காங்க. அவங்க வந்து இதுக்கப்புறம் எனக்கு இன்னும் ஃபேமிலி நல்ல சப்போர்ட். தம்பி எப்படி பாத்துக்கிறாரு உங்களை? தம்பி நல்லா பார்த்துக்காங்க. நல்லா பாத்துக்கிறாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் படிக்கிறப்ப அவங்க 8th 9th நின்றுட்டாங்க. அவருக்கு புரியல. இப்போ ஒய்ஃப் வந்ததுக்கப்புறம் அவங்க அக்கா வெளியே போயிட்டு அக்கா சேர்த்து அவங்க பேசி இப்போ எனக்கு ஒவ்வொரு பக்கம் சப்போர்ட்டாக நிற்கிறாங்க. எதெல்லாம் உங்களுக்கு சிரமமா இருக்கும் வாழ்க்கையை நகர்த்துறதுக்கான? எதெல்லாம் சிரமமா இருக்கு? அதாவது நம்ம ஒரு பக்கம் போவோம் பஸ்ஸில் இது நம்ம பார்த்து ஒருத்தர் வந்து ஒதுங்கி போவாங்க தெரியுமா, அந்த இது ரொம்ப வலியாக இருக்கும். நம்மளும் மற்றவங்க மாதிரி தான். இப்போ பஸ்லேயே நம்ம கூந்தோம்னா நம்மள்ட்ட எடுத்து போய் வருவாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்பெல்லாம் என்ன தோணும் உங்களுக்கு? சரி இவங்க ஏன் நம்ம பற்றி இப்போ நம்ம நல்ல மனுஷங்க தான், நம்ம இன்னும் மிருகமெல்லாம் கிடையாது. ஏன் இப்படி பண்ணாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனா உங்களை பத்தி தெரியாது இல்ல, நீங்க 3 டிகிரி முடிச்சிருக்கீங்க, மத்தவங்களோட நீங்க வந்து பயங்கரமான ஒரு போராட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க, ஜெயிச்சிருக்கீங்க. கண்டிப்பா யாருக்குமே தெரியாது. இப்ப இது எல்லாருக்கும் தெரிய வந்ததுக்கு அப்புறம் யாருமே உங்களை எந்த இடத்துலயும் அவாய்ட் பண்ண மாட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். அந்த என்னன்னு இல்லை, இந்த மாதிரி எல்லாத்தையுமே தயவு செஞ்சு பொதுமக்கள் அவாய்ட் பண்ணுவாங்க. அவங்க மனுஷங்க அவங்ககிட்ட நார்மலாக பேசணும் அப்படின்னு தான் ஆசை. உங்களுக்கு என்ன ஆசையா இருக்கும் வெளியில போகும்போது? என்ன ஆசையா இருக்கும், அதிகபட்ச ஆசை? அதாவது வெளியே போகும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா மக்களும் நம்பனா அல்ல எங்களால முடியாதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம், தப்பு இல்லை. பட் எங்களை வந்து அவாய்ட் பண்ணாமல் இருக்கணும். அதுதான் என்னோட மிகப்பெரிய ஆசை. கண்டிப்பாக அது மட்டும் மக்கள் செஞ்சாருன்னா எங்களுக்கும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். எங்களுக்கு அந்த இடத்துக்கு தோணாது நாங்கள் நல்லவங்க தான், நாங்கள் நார்மலாக இருக்கிறதா தோணும். எங்களை அவாய்ட் பண்ணும்போது எங்களுக்குள்ள அந்த குற்றணர்ச்சியே வரும். அது வரைக்கும் எங்களுக்கு அந்த குற்றம் இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சுதான் நீங்க பதிலடி கொடுத்துருக்கீங்கல்ல, வேற லெவல்ல. கண்டிப்பா இருங்க பாருங்க, நீங்க எங்களை அவாய்ட் பண்ண நான் எப்படி மேல வந்துட்டு இருக்கேன் பாரு. கண்டிப்பா ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு, உண்மையிலே சொல்றேன். நான் சமீபத்துல சந்திச்சதுல ரொம்ப சிறந்த பெண்மணி நீங்க தான். அந்த ரியல் சிங்க பெண் இருக்காங்கல்ல, அது நீங்க தான். ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசுனதுல. இப்போ பஹ்ரைன் போறீங்க இல்லையா, என்ன பிளான்ல போறீங்க? என்ன தட்டி தூக்கிட்டு வரணும்? எனக்கு வந்து பஸ் பேஸ் அடிக்கணும்னு ஆகும். சூப்பர். கண்டிப்பா உங்களுடைய நல்ல மனசுக்கு, உங்க முயற்சிக்கு, நீங்க பண்ணிட்டு இருக்க இந்த ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாத்துக்கும் வந்து கண்டிப்பா நீங்க கோல்டு அடிச்சுட்டு சென்னை ஏர்போர்ட்ல வந்து இறங்குவீங்க. அப்ப திரும்ப நாங்க வந்து உங்களை பேட்டி எடுப்போம். தேங்க்யூ. ஓகேவா? வாழ்த்துக்கள். தேங்க்யூ.